ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒகேனக்கல் பரிசல் போட்டிங்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நாம் நடந்து போகிற வழியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மீன் ஃபால்ஸ் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா மீன் மார்க்கெட் இருக்குது. இல்லை வேணாக்கா, மீன் மார்க்கெட் நாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பரிசல் போட்டிங்க்கு கிளம்பிட்டோம். போட்டிங் போக போகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. அது போட்டு நாமளும் போனோம் பரிசல் போட்டிங்க்கு. நம்ம கூட ஒருவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் நம்ம போட்மேன். போம்மா கீழே போட்டிங்க்கு நடந்து போகணுங்க. கீழே நடந்து போகணும் போட்டிங்க்கு. தடுக்க போயிட்டா செருப்பு கழட்டிடணுமா? நாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னாக்கா போட்டிங்கில் ஏறிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்துட்டே போனோம். வைகை காத்திருந்தால் வேற அந்த கமல்து படம் கூட இங்கே தான் எடுத்தாங்களாமே. அதான் அந்த மேலேருந்து குதிப்பாங்கல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தங்கலான் கூட இங்கே தானா? பார்த்தீங்களா மக்களே, தங்கலான் எல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க படத்தை. இந்த ஒகேனக்கல் பரிசல் போட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா தர்மபுரி மாவட்டத்திலேருந்து 46 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த ஒகேனக்கல் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஃபால்ஸ் இல்லை, பல ஃபால்ஸ் சேர்ந்தது தான் ஒகேனக்கல்ன்றாங்க. இந்த ஒகேனக்கல்லுடைய உண்மையான தமிழ் பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உகுநீர்கல். இந்த ஒகேனக்கல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கன்னட மொழிங்க. கன்னட சொல்லேருந்து வந்தது தான் இந்த ஒகேனக்கல். சரி, கன்னடாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒகேனக்கல், அதுக்கு தமிழில் மொழிபெயர் தான் என்னடா வரும்னு கேட்டிங்கனாக்கா புகையும் கல்பாறைங்க. குட்டியா வாட்டர் ஃபால்ஸுங்க, குட்டிசா. சரி, இந்த தமிழ் பேரே வச்சிருக்கலாமே ஒகேனக்கல்னு, எதுக்கு ஒகேனக்கல்னு வச்சாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அந்த காலத்திலே திப்பு சுல்தான் ஆட்சி காலத்திலே அப்படியே வந்து ஒகேனக்கல்னே இருந்தது. அவங்கக்கிட்ட வேலை செஞ்ச அதிகாரிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னடிக்காவாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்படியே அந்த ஒகேனக்கல்னே பேர் தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் கால ஆட்சி வந்துச்சு, அப்படியே அந்த பேர் தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஒகேனக்கல்னே அது பேர் இருக்குது. ஆனால் அதோடைய உண்மையான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உகுநீர்கல். அந்த கதையெல்லாம் எதுக்கடா இப்போன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தான் ஆகணும். சரி, நம்மளுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போட்டிங்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 பேருங்க. 4 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1500 ஆகுது இந்த பரிசல் போட்டிங்க்கு. ஆனால் நம்ம 2 போயிருந்தோம். நம்ம கப்பிள்ஸாக போனதுனால நம்மளுக்கா 1500 தான் ஆச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. ஐயோ, ஃபுல்லாக தண்ணி வருதுங்க. அப்பா, என் மான்சூன் டைம் கூட இல்லைங்க, இது ஒரு வெயில் காலம். ஏப்ரல் மாதம் இது எப்படி வருது பாருங்கள். ஏப்ரல் முடிய போது அந்த டைமில் பாருங்கள் எப்படி வருதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸ்.
தாத்தா பாருங்க நம்மளை சுத்தல விட்டுங்கிறாருங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் அவருக்கு, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இல்லைண்ணா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். தண்ணி இது இயற்கையாகவே வர்றதா? தண்ணி இயற்கையாகவே வருதா இது? இயற்கையா? பாருங்க மக்களே, ஆமாவா? மிட்டா பண்ணிடுறா கர்நாடகா. மழை காலத்தில் அந்த பிரிட்ஜு டச் ஆகும். ஹேங்கிங் பிரிட்ஜுங்க. ஃபுல்லாக தண்ணி வரும். அங்கே நடந்து வர்றதுக்கு முடியுமா நம்மளால்? அந்த டைமில் எல்லாம் நடந்து வர்றதுக்கு முடியுமா? போட்டிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? வாழ்க்கையில் ஒரு தாட்டியாச்சும் இந்த மாதிரி போட்டிங்க்கு போயிட்டு வந்துடணுங்க. எவ்வளோ தான் காசு சேர்த்து பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் ஆனால் இதில் இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே இல்லைங்க. இந்த உலகம் படித்ததே சுற்றி பார்க்குறதுக்காக தான். எவ்வளோ இடம் இருக்கோ மொத்தத்தையும் சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு, ஃபுட்டு, நீங்கள் மீன் வாங்கி கொடுத்து சாப்பாடு செய்ய சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகுங்க. ஏன்னா நீங்கள் போட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை, நான் போட்டிங் வரல மசாஜ் பண்ணுறதுக்கு வந்தேன்னாக்கா நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா சில பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சோழி முடிச்சு நல்லா பெருசாக பிடிக்க கிடைக்குதாண்ணா? ஆரா மீன் அது. நிறையா மீனுங்க இருக்கு போல இருக்குங்க. நீங்கள் புனிதவெளி இல்லையா? புனிதவெளிக்கு மேலே டூரிஸ்ட் நிறைய வந்துருக்கு. நிறையா கூட்டம் நிறையா. கவர்மெண்ட் லீவு தானே? ஆமாம், இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு. இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு போட்டிங் கூட்டுங்க மக்களே. பசங்க எல்லாம் குளிக்க முடியாதுங்க, சின்ன பசங்க எல்லாம் குளிக்க முடியாது. ஃபால்ஸில் குளிக்கலாம். மணல்மேடு அண்ணாபுல்லானே, மணல்மேடு லாஸ்ட். ஆமாம், சாப்பிட்டோம். இது ஒரு மறக்க முடியாத லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட் தானேண்ணா? இது ஒரு மறக்க முடியாத லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இது என்றைக்காவது ஒரு நாள் வர்றது ஜாலியாக இருந்துப்பேன். காலையில் பிளானே இதுதான், ஒகேனக்கலுக்கு வரணுன்னு தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இது நான் ஆம்பூர். நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருச்சு. வர முடியும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலன்றதுனா நானும் யோசிச்சே வந்தேன், ஃபால்ஸில் தண்ணி இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். பரவாயில்ல. நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா சைடில் மீன் கடைங்க இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் அந்த மீன் கடையாண்ட நிப்பாட்டுங்க, ஒரு பிளேட் சாப்பிட்டு பார்க்கலான்னு. இதுதான் ஒரு பிளேட் வறுத்த மீன் பார்த்தீங்கன்னாக்கா 100 rupees வாங்கிட்டாங்க.
நம்மளுக்காக மீன் குக் பண்ணிக்கிறாங்க. இந்திரா கர்நாடகா தமிழ்நாடு 2 பார்டர், 2 நடுவில் இருக்கிற பார்டர். நம்மளுக்கு மீன் பார்த்தீங்கன்னாக்கா சுட சுட ரெடியாகி வந்துருச்சுங்க. நானும் காசு கொடுத்துட்டு வாங்கினேன். மீனை ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக வறுத்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து சாஃப்டாக கிள்ளி பார்த்தேங்க. சூப்பராக வெந்திருந்துச்சு. அப்படியே அந்த பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. சரியான டேஸ்ட்டுங்க. நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா பார்டருடைய போட் ஹவுஸ் இருந்துச்சுங்க. அது கர்நாடகா போட் ஹவுஸா? அது கர்நாடகா போட் ஹவுஸாங்க. அவங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் போகிறாங்க? நம்ம பார்டர் வரைக்கும் வருவாங்க. அங்கே அந்த சைடு வரைக்கும் வருவாங்க. இந்த வரைக்கும் இந்த ரிவர் தான் இது போகுது டேமுக்கு. மெட்டூர் டேம். இந்த போட்டிங் முடிஞ்ச பின்னாடியே முதல்ல பண்ணி இருக்கு. முதல் பண்ணி. ஆமாவா? அது வந்து 20 ரூபா ஒரு ஆள் டிக்கெட். போய் பார்க்குறேண்ணா. இப்போ போகிறேன். டைம் இருக்குது, 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. இது மணல் திட்டுனா இது நம்ம தமிழ்நாடு. அதுக்கு போட் ஓட்டணுன்னாக்கா நீங்களே கஸ்டமரை கூப்பிட்டுன்னு வரணுமா? இப்போ நம்மளை கூப்பிட்டுன்னு வந்த மாதிரி? அது மாதிரி கூப்பிடுவாங்க. சரி, அப்போ தான் உங்களுக்கே சம்பளமா? நான் ரொம்ப கஷ்டம்ண்ணா. நைட் டு 5 வரைக்கும் டைமா? ஆமாவா? காலையில் 7 டு சாயந்தரம் 5 வரைக்குமா? ஓப்பன் கூட அதே டைம் தானா? 7 மணிக்கு ஓப்பன். 7 மணிக்கு ஓப்பன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் காலையிலே வந்துடணும்ண்ணா. காலையில் 6 மணிக்கு பஸ் ஏறினது நம்ம. போது நிறைய பேர் கேட்டாங்கண்ணா சாப்பாடுக்கு. நாங்கள் வேணான்ட்டோம். மீன் வாங்கி கொடுங்கன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது 600 ரூபா ஆகும். 2 பேருக்கு கூட அவ்வளோதான் ஆகுமா? கேட்பாங்க, இது கம்மி ஜாஸ்தி செய்யலாம் சொல்லுவாங்க. ஏன்னா இது புனித தண்ணியா? மூலிகை தண்ணியா? சரி சார். நாம் இந்த ஸ்பரிசல் போட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சரி இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கம் போகலான்னு போனோம். பாருங்க போட் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த போட்டு. அந்த போட்டில் தான் நம்ம பயணம் செஞ்சோம். அதை அவர் எடுத்துகிட்டு வந்து இறக்குறாரு பாருங்கள். அந்த போட்டில் தான் பயணம் செஞ்சோம் நம்ம. ஒரு வழியாக நம்ம இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கம் போயிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் குளிச்சுன்னு மசாஜ் பண்ணின்னு இருந்தாங்க. நம்ம ஆளுங்க எங்கே மசாஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் மசாஜ் பண்ணுறாங்க. போகிற வழியிலே உங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன நீரோடைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆல்ரெடி போட்டு நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக இருந்தது. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. கீழேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுதாங்க படிக்கட்டு, ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கான படிக்கட்டு. இங்கே பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு. ஐயோ செம்ம அழகுங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கும் இவங்க இந்த போட்டிங் போகிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒகேனக்கல் வந்திருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.